ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாரம்பரிய முறையில் நம்ம மறந்து போன ஒரு ரெசிபி தாங்க. ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை சோளம் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை சோளம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கடைகளில் கேட்டாலே கிடைக்குங்க. அதில் நான் 2 டம்ளர் வெள்ளை சோளம், அதில் அரை டம்ளர் உளுந்து, கருப்புளுந்து ஊற வச்சுருக்கேங்க. ஓவர் நைட் ஊறி வரட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. கருப்புளுந்து அலசுறது கஷ்டம், நிறைய பேர் வாங்குறதே இல்லை. ஆனால் இப்படி கையில் கசக்குனாலே எவ்வளோ அழகாக தோல் விட்டு வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம டெய்லி பண்ணும்போது அது பெரிய வேலையாகவே தெரியாதுங்க. 4 டைம் அலசணும் அப்படின்னா உளுந்து எல்லாமே தோல் விட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துடலாங்க. உளுந்து நல்லா ஆட்டி வரட்டும். இந்த அளவுக்கு சோளம் ஊறி வந்திருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நேற்று வர சோளம் எப்படி இருந்துன்னு, ஊர்ன சோளம் எப்படி இருக்குதுன்னு. மாவு பந்து போல் இந்த மாதிரி உளுந்து ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோளத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. நான் சொல்கிறேன், ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ சோளத்தையும் கிரைண்டரில் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது தோசை, இட்லி, பணியாரம் இந்த மாதிரி எல்லாமே செய்யலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாங்க. காலையில் ஆட்டினோம் அப்படின்னா ஈவினிங் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3-4 மணிக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப புளிச்சாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவை அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. பணியாரத்துக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா வரும். தோசைக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணுங்க. இந்த மாதிரி குழியில் எல்லாத்துலேயும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பணியார குழியில் மாவை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ எவ்வளோ சூப்பராக பணியாரம் வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நார்மல் பணியாரத்தை விட இந்த பணியாரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. முதலையெல்லாம் அந்த காலத்தில் வெள்ளை சோளத்தில் தான் செய்வாங்க. நம்மளாம் தான் இப்போ வெள்ளை சோளங்கள், கம்பு, ராகி இதையெல்லாம் மறந்துட்டு அரிசியில் மட்டுமே சாப்பிட்டு பழகிட்டு இருக்கோம். அதை விட அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வெங்காய சட்னி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சாம்பார் சட்னி எப்பயும் போல் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தோசைக்கு ரொம்ப திக்காக இருந்தால் தோசை ஊற்ற முடியாது. தோசை ஊற்றி காமிக்கிற பாருங்கள். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம் தேவைப்படாது. மோஸ்ட்லி நல்லா இதுவே சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட எல்லா சட்னிகளும் பொருத்தமாக இருக்கும். கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருக்கிற சட்னிகள்லாம் இன்னுமே பொருத்தமாக இருக்கும். 2 சைடு நல்லா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறுன்னு தோசையும் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, உங்கள் வீட்டுக்கு இருக்கிறவங்களாம் சாப்பிட்டாங்களா விரும்பி அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 4 ஸ்பூன் சோளம் எடுத்து வைக்க சொல்லி. சோளம் ஆட்டினதுக்கப்புறம் அந்த கிரைண்டரை கழுவுன தண்ணியை இதில் சேர்த்து மூடி வச்சுருங்க ஓவர் நைட்டு. சோளத்தை நல்லா வலுவலுன்னு ஆட்டி ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பவுல் அளவுக்கு, ஒரு 4 கரண்டி அளவு மட்டும் எடுத்து வச்சுருங்க. இப்போ மறுநாள் அந்த தண்ணியும் தனியாக இருக்கணும், இந்த மாவும் தனியாக இருக்கணும். இந்த தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் நைட்டே கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வச்சிடலாங்க. நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடியில் இருக்கிற சோளத்தையெல்லாம் அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடுங்க. சோளம் நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் காய்ச்சுங்க. சோளத்தை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக்காடு கம்மியாக தான் இருக்குது. இப்படி நசுக்குனாலே நசுங்கிடுங்க. அந்தளவுக்கு நான் சோளம் நல்லா வெந்துடணும். இந்த தண்ணியிலேயே இந்த மாதிரி பொங்கி வரும். கரண்டி வச்சு கலந்து விடுங்க. இப்போது சோளம் வெந்துருச்சுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா மாவு, தனியாக எடுத்து வைக்க சொன்னோம் இல்லைங்களா, 4 கரண்டி அளவு புளிச்சிருந்த மாவுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 4லேருந்து 5 கரண்டி சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் மாவு இதுக்கு சோள மாவை வலுவலுன்னு ஆட்டணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப நைஸாக ஆட்டணும். நான் வலுவலுன்னு சொன்னது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. ரொம்ப நைஸாக ஆட்டினோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சூடாகவும் பரிமாறலாம். இதை ஆறுனதுக்கப்புறமும் பரிமாறலாம். உப்பு போடாமல் இருக்கும்போது 2 நாள் கூட வச்சுக்கலாம். உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா 1 நாள் தான் வச்சுக்க முடியும். தேவையான அளவு உப்பு, தயிர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கலந்து ஒரு சைடிஸ் எது வேணாலும் வச்சு ஒரு மிளகாயோ, வெங்காயமோ, நடக்கடலையோ, மோர் மிளகாயோ. நான் இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் தான் பொரிச்சிருக்கேங்க. வீட்டிலையே செஞ்ச சுண்டக்காய் வத்தல் பொரித்து வெள்ளைச்சோள கூழுங்க. நம்ம பாரம்பரியமான முறையில் இப்படி தாங்க முதலையெல்லாம் ரைஸை விட அதிகமாக கூழ் தான் குடித்தாங்க. இப்போல்லாம் நம்ம தான் மறந்துட்டோம். நம்ம ஆட்டின வெள்ளை சோள மாவில் கொஞ்சம் திக்காக 3 கையை எடுத்து வச்சுக்கலாங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் 3 கை அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கை அளவு வெங்காயம், காரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பில், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் ஜீரகம், அவ்வளோதாங்க. இதை மிக்சியில் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம அம்மியில் ஒரு நசுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்ச சோள மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுந்து மாவு, கொஞ்சம் வெள்ளை சோள மாவு, இது 2யும் கலந்து நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா
இது வந்து எண்ணெய் குடிக்கும். இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தால் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். என்னடா இப்படி செய்கிறோம் எண்ணெய் பலகாரம்னு நினைக்காதீங்க. இதை வந்து எங்கள் ஊர் சைடு வந்து சியான்னு சொல்லுவாங்க. சியான்னா வெள்ளை அரிசியில் தான் செய்வாங்க. சோளத்தில் வந்து பழைய காலத்தில் பாட்டியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு துளி கூட எண்ணெய் இருக்காது. அவ்வளோ மொறுமொறுப்பாக உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு நாளாக தான் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இல்லை நான் இந்த மாதிரிலாம் மாவாட்டி எல்லாத்தையும் செய்ய முடியாது அப்படின்னா கொஞ்சமாக ஊற வச்சு ஆட்டி செஞ்சு பாருங்கள். 1 டம்ளர் உளுந்து அரை டம்ளர் உளுந்து 1 டம்ளர் சோளம் ஊற வச்சுட்டு நல்லா ஆட்டிட்டு கொஞ்சம் திக்கான பதத்தில் ஆட்டிட்டு உப்பு சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மறந்து போன வெள்ளை சோளத்தில் செய்கிற சாதம் இல்லை களி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. சோளச்சோறுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து எல்லா குழம்புகளும் காரசாரமான குழம்புகள் எல்லாமே பொருத்தமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி கீரையும் கொள்ளுப்பருப்பு கடையிலும் வச்சுருக்கேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் கூட ஒரு டைம் சொல்லியிருப்பார். இது வந்து ரொம்ப ஃபேமஸாக அவர் செஞ்சிட்ருப்பார். அதுக்கு இதே மாதிரி தாங்க சோளத்தை 2 டம்ளர் எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டம்ளரோ 2 டம்ளரோ ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா ஒரு சல்லடையில் போட்டு வடிய விட்டுடலாங்க. வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு பதத்தில் இருக்கணும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பல்ஸில் இன்னொரு சுற்று விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம 1 டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா 3லேருந்து 4 டம்ளர் வரைக்கும் தண்ணி எடுக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. நான் வந்து 1க்கு 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அரைச்ச சோளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. தண்ணியோட மெஷர்மெண்ட் மட்டும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் பொதுவாக நிதானமாக வச்சுருவேன். அதனால தான் கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. நம்ம கண்ணில் பார்க்கும்போதே தெரிய ஆரம்பிச்சிடும். 1லேருந்து 3 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 1லேருந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. சாப்பாட்டுக்கு எப்படி விடுவோமோ அதே மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடியில் கெட்டியாகவும் மேலே கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லதும் கூட. இதெல்லாம் யாருமே சாப்பிட்றது இல்லை. இதெல்லாம் நம்ம கொடுத்து பழக்கணுங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் நம்ம சாப்பிடாம தான் சுகருக்கு அதுக்கு இதுக்குன்னு நம்ம நோயில் ரொம்ப அவதிப்பட்டுருக்குறோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போதே நமக்கு நோயெல்லாம் வராது. அந்த காலத்துலலாம் இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம தான் வந்து வெள்ளை சாப்பாட்டை தவிர எதுவுமே தெரியாது. அந்த பொலன்னு பொன்னியரிசி இருந்தால் தான் உள்ள தொண்டைக்குள்ளே போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன ஃபீட்பேக் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சாரி.